அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜெயலலிதான்னு நினப்பு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலம், பேரறிஞர் அண்ணா, காமராஜர் காலத்தில் வீடு வீடாக தெருவா போய் ஓட்டு கேட்டு மக்களுடைய அந்த தெருவில் நடந்தால் அங்கே தெருவில் என்ன பிரச்சனைன்னு தெரியும். சாக்கடை இருக்கா, குப்பை கொட்டி கிடக்கா, என்ன பிரச்சனைன்னு தெரியும். தெருவா போய் மக்களை சந்தித்த வரலாற்றை மாற்றியவர் புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள். இப்போ இவருக்கு ஒரு புதிய ட்ரெண்டை கொண்டு வராரு. இவர் இன்னுமே உங்களுக்கு ஒரு சாதாரண ஒரு கவுன்சிலருக்கு கூட ஜெயிக்கிறதுக்கு முடியாத சூழ்நிலையில் மாநாடு, 2வது மாநாடு மதுரையில் போட போகிறாரு. அதுக்குள்ளே பனையூருக்கு துப்புரவு தொழிலாளர்களை அங்கே வர வச்சு நான் பார்க்குறேன் அப்படின்னு சொன்னேன். அப்படி என்னங்க, ஏன் இப்போ உங்களுக்கு போக்குவரத்து இடைஞ்சலாக இருக்குன்னா நைட்டு 10 மணிக்கு வா. அவங்க என்ன காலையில் 6 மணிக்கு உட்காந்து நைட்டு 10 மணிக்கு எழுந்து போயிடுறாங்களா? ஏன் 12 மணிக்கு நைட்டு 10 மணிக்கு வந்து பாருங்கள். அதை விட்டு போட்டு அவர்களை கூப்பிட்டு, இது வந்து இந்த திமுகவை விட மோசமான அணுகுமுறை. அது திமுக வந்து தேர்தல் அறிக்கையை கொடுத்து விட்டு நாங்கள் சேகர்பாபு அவர்கள் சொல்லவில்லைங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் இவர் போராடி கொண்டிருப்போம், கஞ்சிக்கு போராடிக்கிட்டு இருக்கிறவன், தன்னுடைய உரிமையை, தன்னுடைய வாழ்வாதாரத்திற்கு சம்பளத்துக்காக போராடிக்கிட்டு இருக்கிறவனை கூப்பிட்டு நீ அங்கே வா அப்படின்னா அதில் நாங்கள் வந்து வந்தால் போக்குவரத்து இடைஞ்சல்னா இவர் என்ன புரட்சித் தலைவர் எம்ஜிஆரா இல்லை பேரறிஞர் அண்ணாவா? ஓவர் பில்டப்பு உடம்புக்கு ஆகாதுமாங்க. 50 ஆண்டுகால திமுகவே தெருவா இன்னைக்கு தண்டையார்பேட்டையில் ஸ்டாலின் அவர்கள் வந்து தெருவுக்கு போறாரு. அங்கே வீட்டுக்கு முன்னாடி கும்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பேரிகார்டை போட்டுட்டு அதே தெருவில் எல்லாம் 100 பேரை அடைச்சி வச்சு அவங்களையும் போய் சந்திச்சு இப்படி எல்லாம் ஆக்சன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் யாரோ சொல்லியிருப்பாங்க நீ தான் அடுத்த முதலமைச்சர் அப்படின்னு. அந்த கற்பனையில் கண்டு இருக்காரு என்னமோ. எங்க கல்யாண வீட்டுக்கு ஒரு பிறந்த நாள்னா நீ வீட்டுக்கு வான்னு வாழ்த்தலாம். களத்தில் கஞ்சிக்கு போராடி இருக்கான் 10 நாள். இங்கே வாழ்வாதாரத்தோட போராடிக்கிட்டு இருக்காங்க. இங்கே மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் சுகாதார பணியாளர்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்கள் அதை தாண்டி அவர்கள் ஒன்றும் குரூப் எக்ஸாம் எழுதி விஏவா போக முடியாது, ஒரு அதிகாரியாக போக முடியாது. அந்த குப்பையை தான் அல்லணும். அந்த கடைசியில் இருக்கிறவங்களை வந்து நீ அங்கே வான்னு சொன்னால் இவங்க தான் ஓட்டு போடணும். இருந்தாலும் அது வந்து தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கு ஒரு சாபக்கேடுங்கிறது தான் பதிவு செய்யும். ஆனால் துப்புரவு தொழிலாளர்களுக்கு நேரடியாக வந்து சந்திச்சிருந்தா தான் அது உண்மையான ஒரு கட்சி தலைவனுக்கு ஒரு அழகு, ஒரு கொள்கை தலைவனுக்கு உண்டான அழகு என்பதை நான் பதிவு செய்யும். இரவு நேரத்தில் 12 மணிக்கு மேலே வாங்க, 12 மணிக்கு மேலே வந்து பார்த்துட்டு போக வேண்டியதானே. தூய்மை பணியாளர்களுக்கு போராட்ட களத்துக்கு வராமல் அங்கே இருந்தேன்னா நான் அதுக்கு வந்து நான் ஆதரவு சொல்ல முடியுமா? நாளைக்கு என்ன செய்வார்? விமான நிலையத்துக்கு போராடுனாங்களே, பரந்தூர் விமான நிலையத்துக்கு போய் போராடுனீங்களே, அங்கே மட்டும் ஏன் நீங்கள் போனீங்க? அங்கே அவங்கள வர சொல்லி பேசிட்டு போக வேண்டியானே. இவர் வந்து பெரிய பேரறிஞர் அண்ணாவோ புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோ அந்த இயற்கையிலே வந்த கூட்டம் இல்லை, பெருந்தலைவர் காமராஜர்லாம் சொல்ல முடியாது. இவராக ஒரு கற்பனையில் இருக்கிறாரு. ஏன்னா ஒட்டுமொத்தமாக திரண்டு தமிழ்நாடே உறுதிக்கும் குடசாயங்கிற அளவுக்குலாம் இவருக்கு கூட்டம் இருக்குன்னு சொல்ல முடியாது. சந்திரசேகருடைய பிள்ளை சரியாக அரசியல் களம் காணுவார் என்ற எண்ணத்திலே தான் நான் இன்று நம்பிக்கொண்டிருக்கின்றேன். இந்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன்.